ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க அது வரப்போகிற நவம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்துக்கு முன்னாடி பிரெடேட்டர் யூனிவர்ஸில் வந்தால் எல்லா மூவிஸையும் பிரேக் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி கிடைக்கும். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேங்க. பிரெடேட்டர் வேறு மூவிஸ் மேக்டர் நோட்டு கிடையாது. அடுத்து வந்த இந்த படங்கள் அனிமேஷன்ஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா காமிக் புக்கையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்கேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். பேட்மேன் vs பிரெடேட்டர் காமிக் இருக்குது, வுல்வரின் vs காமிக் இருக்குது, ஸ்பைடர் மேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையுமே கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த பிரெடேட்டர் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? பிரெடேட்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாலிவுட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் எனக்கு இந்த மான்ஸ்டர் ஹண்டர் மான்ஸ்டர் ரிலேட்டடான படங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். அது கிரியேச்சர்ஸ் படங்கள். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த பிரெடேட்டர் படமும் ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் சின்ன வயசில் நான் ஃபஸ்ட்டாக பார்த்த பிரெடேட்டர் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டாக பார்த்த ஹாலிவுட் படமே கூட என்னோட ஏர்லி ஏஜ்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் நான் எந்த படம் ஹாலிவுட் அதிகமாக பார்த்தேன்னு யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி இந்த படத்தை 1,00,000 வாட்டியாவது நான் பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காதுங்க. ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு அதுக்கு ரொம்பவே ஒரு தகுதியான சூப்பரான ஒரு படம் தான் இது. அண்ட் தமிழ் டப்பிங்குமே சொல்லவே தேவையில்ல, அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த மொத்த படம் அந்த படத்தோட அந்த ஒரு ஆக்ஷன் பேக்டான சீன்ஸ் படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் சரசரன்னு பட்டாசு மாதிரி அப்படியே சரவெடி மாதிரி போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டில் அந்த பிரெடேட்டரை ரிவீல் பண்ணும்போது கூட அந்த சீனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசில் பார்த்தது அந்த ஒரு சில் ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரெடேட்டர் மூஞ்சியை பார்க்கும்போது அது இன்னுமே என் உடம்புல ஊறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கும் அந்த பிரெடேட்டர் ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. சின்ன வயசில் பார்த்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா எனக்கு அந்த படம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு வச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு செம படம். இப்போ இந்த படத்துக்குள்ளே வரலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வானத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நட்சத்திரத்துலேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பில் ஏதோ ஒன்று பூமியை நோக்கி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஸ்பேஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத ஆரம்பத்தில் நம்ம கிட்ட காட்டாங்க. இட்ஸ் அன் ஏலியன். இந்த பிரெடேட்டர் ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ். ஸோ அது பூமிக்குள்ளே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டச்சை தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஊரோட கேபினெட் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து காணாமல் போயிருக்கிறத விஷயம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கே கொரில்லாஸோட அட்டகாசமே நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கொரில்லா வீரர்களை பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆல்ரெடி அமைச்சிருப்பாங்க, ஹாப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டீம் போயிட்டு அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாததுனால இப்போ நம்ம டச்சோட டீமை இறக்கியிருக்காங்க. ஸோ டச்சு நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாடி போட்டு நல்ல ஒரு சிகாரை பிடிச்சிட்டு ஸ்டைலாக கெத்தாக வந்து இறங்கும். அப்போலாம் மனுஷன் கிட்டத்தட்ட கண்ணில் ஒரு ஆணவம் திமிரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இறங்கிட்டு இருப்பாரு. ஆனால் படத்தோட கடைசியில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஃபேஸை பார்க்கணுமே அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டில், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சீன் இருந்துட்டு இருக்கோம். தெய்வத்துக்கே மாறு வேஷமான்ற மாதிரி அவர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இஸ் கம்ப்ளீட் லுக் டிப்ரெஸ்ட். லைக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாண்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமுற ஆட்டிடியூடாக இருந்தவர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அளந்து ஒரு சாதாரண ஆள் மாதிரி வந்துட்டு இருப்பாப்ல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டர் அவரை போட்டு பாடப்படுத்தி எடுத்து ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. The next day காலை உடைச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவர். இவங்க காட்டுக்குள்ளே போகும்போது கூட ஆரம்பத்தில் இது ஒரு மிலிட்ரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். போக போக தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில மிஸ்ட்ரீஸை தூவி விட்டுட்டு இருப்பாங்க. லைக் ஆரம்பத்தில் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் தோலை உரிச்சு தொங்க விட்டுருந்து இருப்பானுங்க. நம்மளாம் சொல்லுவோம் உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுற வேண்டாம், எலும்பு எண்ணீர் வேண்டாம், குடலை உருவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் செஞ்சு காட்டினா தான் அது இந்த ஹாலிவுட் படம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட்டு இருப்பாங்க. எலும்பு உருவுறது குடலை உருவுறதெல்லாம் அந்த மாதிரி இங்கே ஒரு 2-3 மனுஷங்களை பார்த்தீங்கன்னா கொன்று தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அது பார்க்கும் போதே பயங்கர கொடூரமாக இருக்கும். இதை பார்த்த உடனே இவங்க இதெல்லாம் மனுஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அர்னால்டோன்ட்டு அதை பார்த்துட்டு இவன் ஜிம் ஹாப்பர் ஆச்சே, இவனை பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை பற்றி பேசுவார். ஸோ இந்த காட்டுக்கு இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு வந்தவங்க இவங்க மட்டும் கிடையாது, இவங்களுக்கும் முன்னாடி ஒரு டீம் வந்திருக்கு. ஆனால் அந்த டீமை தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வார்னிங் சைன் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களையும் உரிச்சு தொங்க விட்டுற வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்ன்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. பட் இதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரில்லா வீரர்களை பிடிக்கிறதுக்கு போவாங்க. அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபைட்டு தான். அங்கேருந்து ஒரு பணைய கைதியை பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு வந்துருப்பாங்க. கொண்டதுக்கப்புறம் இவங்களாம் தான் அந்த தோலை உரிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு க்ளீனினஸ் இருக்காது. க்ளீனினஸ் இந்த மீன்ஸ் ஒரு கோரியோகிராஃபின்றதே இருக்காது. இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பக்கம் சுடுவான், ஒவ்வொரு பக்கம் வெடிக்கும் செதறம் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு க்ளீன்னஸ் இருக்காது. திடீர்னு ஒருத்தனை காட்டி சுடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு அவன் அங்கே சுடுவான் இங்கே சுடுவான், எவன் எங்கிட்ட இருந்து சுடுறான் ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா மினிகன் எடுத்து ஒருத்த சருன்னு அழுத்தி பிடிப்பான். அந்த
இடமே அப்படியே புகை மண்டலமாக இருந்துகிட்டு இருக்கோம். லைக் இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன்லெஸ்ஸே இருக்காது. இஷ்டத்துக்கு அவன் அந்த பக்கம் சுடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்த டேரக்டர் இந்த ஃபைட் சீன் எடுக்கலையா, வேற யாரோ எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல தான் பிரெடேட்டரோட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ஹாக்கின்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லியை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவார். அவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவாப்பில். சிரிக்கும் போது அந்த சிரிச்ச சவுண்டை நம்ம பிரெடேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுவாங்க பாருங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த சிரிப்பு சத்தம். என்னடா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அது பயமாக இருக்கும் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே. அண்ட் அந்த காட்டுக்குள்ளே தான் தெரிய வரும் டிலன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பொய் சொல்லி தான் கூட்டு வந்திருக்காரு. லைக் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டீம் அமைச்சாங்களே, அவங்கள அமைச்சதும் இவங்க தான். இதை கிளியர் பண்ணுறது மட்டும் தான் இவங்க வேலை. பொய் சொல்லி தான் இந்த இடத்துல கேபினெட் மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தான் அந்த ஆனான்ற பொண்ணையுமே காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டரை பற்றி இவங்களுக்கு நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் இந்த பிரெடேட்டர் எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் திடீர்னு ஒரு சீனில் என்ன ஆகுனா நம்ம பில்லி வந்துட்டு ஒரு வெறும் மரத்தை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மரத்துக்கு நடுவில் ஏதோ இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறத்துக்கு கூட இவ்வளோ நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரும்பாலான சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரெடேட்டரை கண்ணில் காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் பிரெடேட்டரோட ஸ்க்ரீன் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துல வெறும் மரத்தை தான் காட்டியிருப்பாங்க. மரத்தை காட்டி அந்த சீனை நமக்கு பயமுடுத்த வச்சுருப்பாங்க. திடீர்னு எங்கன்னா அந்த அட்டாக் பண்ணிடுமோ, திடீர்னு எங்கன்னா அந்த வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயத்தில் தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் அந்த சீனையை காட்டியிருந்திருப்பாங்க. அங்கே தான் அந்த பிரெடேட்டர் காட்டாமே நமக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணு ஒன்று பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னால, அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி போகிற சீனில் தான் ஃபஸ்ட்டு கொலையே நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு டெட் பாடி அங்கே தான் விழுந்திருக்கும். அந்த ஹாக்கின்ஸ் அந்த ஷேன் பிளாக் கேரக்டர் இருக்குல்ல, அவங்க தான் போட்டு தள்ளியிருக்கோம். அண்ட் கொன்று காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் அது கேமஃப்ளேஜ் ஆகிருக்கும், கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதனால் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பா, அந்த காடே அவனை அடிச்சிருச்சு, அந்த காடு தான் அவனை அடிச்சு கொண்டுச்சு அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணியிருப்பா. காடு அடிச்சு கொண்டதை எப்படி நம்ப முடியும், என்னடா போய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் அவளால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த கார்டு கேமஃப்ளேஜ் ஆயிருந்ததுனால அந்த கார்டு தான் அவனை கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அடுத்து ரெண்டாவது டெட் பாடி ஆனது பிளெயின் கண்ணில் தான், கையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மினி கன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவரையுமே சுட்டு போட்டு தள்ள அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேக் வருவார். மேக்கும் பிளெயினும் அந்த படத்தில் ஆரம்பத்திலே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படிஸ்ன்ற மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவனை கொண்டதில் அவனுக்கு கோவம் வர, உன்னை கொல்லாம விட மாட்டேடா அப்படின்னு சொல்லி அந்த மினிகன் எடுத்து கைதி படத்தில் வர மாதிரி சருன்னு அழுத்த ஆரம்பிச்சிருவாப்பில். லைக் பார்த்தீங்கன்னா அந்த கார்டே பார்த்தீங்கன்னா சர்ற மாதிரியே சுட்டு தள்ளுவாங்க. இவர் சுட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மற்றவங்களும் என்ன ஏதுன்னே கேள்வி கேட்காம வந்து சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. டீமுக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால தான் இவங்க சுட ஆரம்பித்த உடனே என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்காம அவங்களும் சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. லைக் சருன்னு அழுத்தி பிடிச்சிருப்பாங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பியூர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் சீன் மட்டுமே அங்கே இருந்துட்டு இருக்கோம். அந்த சீனை பார்க்கறதுக்கு அவ்வளோ பரபரன்னு இருக்கும். அந்த பிரெடேட்டரோட ஒரு லைட்டாக ஒரு பிளட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பில் ஆகிட்டு இருக்கும். மற்றபடிக்கு அது எப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும். லேட்டரான சொல்லியிருப்பாங்க, நான் சுட்ட ஷூட்டிங்க்கு அது இந்நேரம் செத்து இருக்கணும், அந்த ரேஞ்செல்லாம் எவனா சுட்டு இருந்தால் பொழைச்சிருக்கவே மாட்டான், இது இந்த பூமியை சேர்ந்த எந்த பொருளுமே பொழைச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்படி சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும் அது இந்த பூமியை சேர்ந்ததே கிடையாது, அது ஒரு ஏலியன். அவ்வளோ நேரம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ என்ன தரா சுட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை பார்த்தேன், எதை பார்த்தேன், அதை பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் அடுத்த சீனில் எல்லாருமே வந்துட்டு எப்படியாச்சும் அதை கொல்லணும், இல்லைனா வந்துட்டு அது ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டே இருக்கும், நம்ம வீடு போய் சேர முடியாது, ஃபஸ்ட்டு அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அங்கே தான் அந்த ஆனா கிட்ட கேட்பா அது எப்படி இருந்துச்சுன்ட்டு தான் அந்த ஆனா கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்து அவளையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த டைலாக் வந்திருக்கும், அதோட ரத்தத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு, இஃப் இட் ப்ளீட்ஸ் வி கேன் கில் இட், அதுக்கு ரத்தம் வந்தால் கண்டிப்பாக அதை கொல்ல முடியுன்ற அந்த ஒரு ஐகானிக் டைலாக் இங்கே தான் வந்துட்டு இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆனாவுமே என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நடக்கும், ஆண்கள்லாம் காணாமல் போயிட்டு இருப்பாங்க, அண்ட் ஒவ்வொரு சூடான வருஷம் போது நடக்கும் மென்ஷன் பண்ணி எவ்ரி ஹாட்டஸ்ட் இயர்ஸ்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, மேபி சம்மரை தான் மென்ஷன் பண்ணுறாங்களோ என்னவோ. பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் இயர்ஸ்னா சூடான வருஷம், அது இந்த வருஷம் தான், ஸோ இது திரும்ப வந்துருச்சு அப்படின்றத தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே பொரியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ அது மாட்டிக்க எகைன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்துமே அது எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிடும். டிலன் அப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் பார்ப்பாரு, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை நம்புவார், அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவார் அவங்க சொன்னது போய் கிடையாது, அதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து டிலன் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கேருந்து இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும், அவரையும் எப்படியோ பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பருக்கு போயிட்டு இருக்காங்க. மேக்கோ டிலனும் அந்த பிரெடேட்டரை கொல்றதுக்காக துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. மேக் பரிவாங்க தான் போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சைலண்டாக தான் நெருங்குற மாதிரி தெரியும். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேக்கை அது மறைஞ்சு வந்து நெத்திலே சுட்டு கொண்டுறோம். லைக் இவரையுமே அசால்ட்டாக போட்டு தள்ளிடும். அண்ட் அந்த
வில்லன் கேரக்டர், அதான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த கேரக்டரையும் அசால்ட்டாக போட்டு தள்ளிடும். என்னடா இது பாட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு, என்னதான்டா இது அப்படின்ற அந்த ஒரு பயத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவரை பில்லியை வந்துட்டு கொள்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பில்லி பார்த்தீங்கன்னா கன் எடுத்து போட்டு கத்தியில் சண்டை போடுறான் அப்படி மாதிரி கத்தியில் சண்டை போட்டிருப்பாரு. அவர் கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி ஒன்று எடுத்து அவர் கையில் கட்டியிருந்திருப்பாரு. அது தாயத்து கிடையாது, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரே படம் பார்த்துருப்பீங்களா, அதில் கொமான்சின்னு ஒரு கிளான் வந்து அந்த கிளானஸ் அந்த நாரு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டூட்சியா பூவை பார்த்தீங்கன்னா அதில் கட்டி கொடுத்துருப்பா. ஏன்னா அந்த டூட்சியா பூவை சாப்பிட்டா பாடி டெம்பரேச்சர் குறையும். பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சா அந்த ப்ரெடேட்டரால் நம்மளை பார்க்க முடியாதுல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா. பட் அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஆகி சும்மா அந்த தாயத்தை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தாயத்தை எடுத்து அவர் கையில் கட்டி கத்தியை வச்சு சண்டை போட பார்ப்பாரு. பட் அவரையுமே அது லெட்டரான் போட்டு தள்ளியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனா கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் அங்கேயுமே அர்னால்ட் இருக்கிற இடத்துக்குமே அது வர அங்கே இருக்கிறவங்களே சுட பார்க்க ஆனா கன் எடுப்பா. அதை அவர் பார்த்தீங்கன்னா டச் தட்டி விட்டுருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு அது கையில் வெப்பன்ஸ் இருக்கிற ஆட்கள்லாம் தான் அட்டாக் பண்ணுது, அதனால தான் அது ஒன்றும் அட்டாக் பண்ணல, இந்த இடத்த விட்டு போயிரு, சாப்பருக்கு எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படி ஆனா அந்த இடத்துல அமுச்சு விட்டுருப்பாரு. டச்சுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவார். இவரையுமே போட்டு தள்ளிடுமோன்ற பயத்தில் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து நீர்வீழ்ச்சியில் குதிச்சு எஸ்கேப் ஆகி சேத்துல தான் போய் உருண்டு போறாண்டு. அதுக்கு சேர்னால தான் அதை நான் பார்க்க முடியலன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருமே ரெடி ஆவார் அந்த ப்ரெடேட்டரை கொல்றதுக்காக. ரெடி ஃபார் த ஹண்ட் அப்படின்ற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்டுக்காக ரெடி ஆகி அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெடேட்டரை சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தி கூப்பிட்டு இருக்காரு. சைடில் அந்த ப்ரெடேட்டருமே என்ன பண்ணுதுன்னு காட்டுவாங்க. முதுகெலும்பு உருவி எடுத்து மண்டை ஓட்டை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபி மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு மண்டை ஓட்டை பாருங்களேன், மண்டை ஓட்டில் ஓட்டை விழுந்துட்டு இருக்கோம். இது யாரோடதுன்னு தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி மேக்கை சுட்டுருப்பாங்கல்ல, மேக்கை நெத்தியில் தான் சுட்டு கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இது மேக்கோட மண்டோட தான். அந்த கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல டீட்டெயில் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலையும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை அடிச்சு கிடிச்சு எப்படியோ தப்பிச்சு வருவார். அதோட பிளட் ட்ரையில் ஃபாலோ பண்ணி போகும்போது எகைன் பின்னாடி வந்துடும். பட் தண்ணியில் விழுந்து சேரலாம் போனதுக்கப்புறம் அந்த ப்ரெடேட்டர் இப்போ அவரை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீ தானாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒத்தைக்கொத்த சண்டைக்கு போகிற ரெடி ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட என்னையே கதிக்காங்க வச்சுட்டான், இவனை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ அது 1-on-1 சண்டைக்கு ரெடி ஆகுது. இது ப்ரெடேட்டரோட ஹானர் ஆஃப் கோடில் ஒன் ஆஃப் தி விஷயம் தான். அண்ட் இந்த சீனில் தான் ப்ரெடேட்டரோட முகத்தையே நமக்கு தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இதை சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் எனக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். அந்த அன்னைக்கு நைட்டு தூங்க போனால் கூட கனவுல கூட இந்த மூஞ்சி கண்ணை முன்னாலே இந்த மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பயங்கரமாக வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஒரு பில்டப் கொடுத்தாங்களா இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு, அந்த பில்டப்புக்கெலாம் ஏற்ற மாதிரி இந்த ஃபேஸ் சப்போஸ் இல்லாமல் போயிருந்தா லாஸ்ட்டில் ஏதாச்சும் சொதப்பிருந்தா மொத்த படமுமே சொதப்பிருப்போம், இந்த ஃப்ரான்ச்சைஸே ஊற்றி மூடியிருக்கோம். பட் அதுக்கேற்ற மாதிரி முகத்தை பயங்கரமாக டிசைன் பண்ணி அந்த மொத்த ஹைப்பையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது தான் இந்த படம். அண்ட் அந்த இடத்துல டச் பார்த்தீங்கன்னா அதை தோக்கடிச்சிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கிட்ட செம்ம அடி வாங்குவார். அது இவரை தூக்கி போட்டு மிதிச்சு பந்து அடிக்கிட்டு இருக்கோம். பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இவர் நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ட்ராப்ஸ் கிட்ட வந்து அதை மட்டும் மாட்ட வைக்கலான்னு ட்ரை பண்ண அதுவும் லிட்டில் பிட் லைட்டாக எஸ்கேப் ஆகிரும். லைக் உஷாராகி அந்த பக்கம் சுற்றி வரும்போது டச் என்ன பண்ணுவார், அவர் ஆல்ரெடி மேலே ஒரு கட்டையை கட்டி வச்சு முட்டு கொடுத்துருப்பாரு. அதை தட்டி விட அந்த கட்டை அந்த ப்ரெடேட்டர் மேலே விழுந்து அது சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அட்லாஸ் அப்படியே கஷ்டப்பட்டு அதை பார்த்தீங்கன்னா விழா வச்சா அது இன்னும் செத்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா கல் எடுத்து போட்டு கொண்டுடலாம் அப்படின்னு போக ஸோ இப்போ அதால் நவுற முடியாது, அதனால் கல் தூக்கி போட்டுருவார். அங்கே தான் அந்த ஐகானிக் டைலாக் வாட் த ஹெல் ஆர் யூ அப்படின்றத சொல்லி அதுவுமே பார்த்தீங்கன்னா திரும்ப மிமிக்ரி பண்ணி வாட் த ஹெல் ஆர் யூ அப்படின்னு சொல்லும். என்னடா நான் சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போதே அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோட ஆன் பண்ணி அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபைட்டில் தோத்துட்டா அந்த இடத்துல செத்துடணும். சண்டைக்கு போனால் பார்த்தீங்கன்னா திரும்ப உசுரோட தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோத்துட்டா அது சாவுக்கு சமம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடேட்டர் தோத்துட்டதுனால அதை தன்னைத்தானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துடுவாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் காட்டுவாங்களே, அந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காட்டுவார். இவர் தான் இந்த படத்தில் இந்த ப்ரெடேட்டர் சூட்டை போட்டு அந்த சூட்குள்ளே இருந்து நடித்தவர். அவரையுமே இந்த படத்துக்குள்ளே ஒரு கேரக்டராக ஒரு கேமியோ கொடுக்க வச்சிருந்திருக்காங்க. பெரிய கேரக்டர் சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு சின்ன கேமியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. அதில் நம்ம ஷேன் பிளாக் இருக்கார்ல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸாக நடித்தவர். அவர் கையில் ஒரு காமிக் இருக்கும் பாருங்களேன், சார்ஜென்ட் ராக்கோட காமிக். இது ஆக்சுவலி டிசி காமிக் தான். ஸோ சார்ஜென்ட் ராக்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டிசியோட ஒன் ஆஃப் தி காமிக்ஸ். வேர்ல்டு வார் 2ல் இருந்த ஒன் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் தான். கிரேச்சர் கமெண்ட்லஸ் கூட நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லை தான். பட் இந்த இடத்துல இந்த காமிக் அவர் படிக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. மேபி அந்த சார்ஜென்ட் ராக்கை நீங்கள் அர்னால் கூட கம்பேர் பண்ணலாங்க. லைக் அவருமே அந்த மாதிரி தான் ஒரு மிலிட்ரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்காக காட்டில் போகிறாங்க, அந்த இடத்துல ஒரு கிரேச்சர் வருது. ஆக்சுவலி காமிக்கில் நான் கூட தேடி பார்த்தேன் சார்ஜென்ட் ராக்குக்கும் நம்ம ப்ரெடேட்டருக்கும் எதனா சண்டை வந்திருக்கானே. அஃபிஷியலாக கெனானிக்கெலாம் அந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டும் கிடையாது. சார்ஜென்ட் ராக்லாம் ப்ரெடேட்டர் கூட சண்டை போட்டதில்லை. பட் பேட்மேன் vs ப்ரெடேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. முடிஞ்சா ஃபியூச்சரில் அந்த காமிக்கை போட ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல சார்ஜென்ட் ராக்குக்கு சின்னதாக ஒரு காமிக் மட்டும் காட்டி விட்டுருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, காமிக்ஸ்லாம் அங்கே சகஜங்க. ஸோ அதனால் சும்மா எங்கெங்க மாதிரி எதனா காமிக் கேமியோ மாதிரி வச்சுருந்துருப்பாங்க.
அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணும்னா எந்த குறையுமே கிடையாது, பர்ஃபெக்ட் தமிழ் டப்பிங். அண்ட் பார்த்தீங்கன்னா அருணாட்டுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவர் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஆக்டர் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா பல படங்கள் அருணாட்டுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவர், பல கணீர் வாய்ஸ் கேரக்டருக்கு அவர் தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவர். அண்ட் இந்த படத்தில் லாஸ்ட்டில் அந்த டைலாக் வந்திருக்கும்ல, வாட் த ஹெல் ஆர் யூ, தமிழில் பார்த்தீங்கன்னா அதை என்ன ஜென்மண்டா நீ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார்ல, தமிழ்லையுமே இது செம்ம ஃபேமஸான டைலாக் தான். எனக்கு இந்த மொத்த படத்துலையுமே எப்போவுமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அந்த டைலாக் தான், என்ன ஜென்மண்டா நீ அப்படின்றது சொல்கிறது. உண்மையிலே அது நல்லா இருக்கும் தமிழ் டப்பிங்கில். என்ன ஜென்மண்டா நீ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ஸை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரெடேட்டர் படம் எவ்வளோ ஸ்பெஷல், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இல்லைன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.